ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா SJ6 லெஜண்ட் கேமரா வாங்கிட்டு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். அது டெஸ்டிங் வீடியோவும் போட்டிருந்தேன். இங்கே மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கு அப்புறமேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோ போடுறேன்னு சொன்னேன். அந்த கேமரா ரிவ்யூ வீடியோ போடுறேன்னு சொன்னேன். சாரி கைஸ், என்னால் அந்த வீடியோ போட முடியல. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அந்த கேமரா நான் இன்னும் ஃபுல்லாக யூஸ் பண்ணல. இன்னும் ரைடு கூட எடுத்துகிட்டு போகல. ஏன்னா ரைடு என்னால் போக முடியல, சின்ன பர்சனல் இஷ்யூஸ், அதனால் ரைடு போக முடியல. இந்த வீடியோக்கு அப்புறமேல அடுத்த வீடியோ கண்டிப்பாக கேமரா ரிவ்யூ வீடியோ தான் வரும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, BS6 பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்ட்ரோக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த BS6 பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ. அதுக்கு நீங்கள் வந்து இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பைசா கூட காசு செலவு பண்ண தேவையில்ல. இந்த மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் இருக்குது. BS6னா என்ன, இது எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு BS6னா ஒன்றும் இல்லைங்க, பாரத் ஸ்டேஜ் 6ன்னு சொல்லுவாங்க. இப்போ யூரோப் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா Euro 4, Euro 5, Euro 6ன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நாம்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த நாம்ஸ்குள்ளார தான் நீங்கள் வண்டியெலாம் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சேம் அதேமாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா BS4, BS6ன்னு வச்சுருக்காங்க. பாரத் ஸ்டேஜ் 4, பாரத் ஸ்டேஜ் 6ன்னு அந்த மாதிரி நாம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த நாம்ஸ் படி தான் வந்து அவங்க இந்தியாவுக்குள்ளார வெஹிக்கிளே வந்து உள்ளார கொண்டு வர முடியும். இந்த BS6னா என்ன, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BS6 வந்து மெயினாக முக்கியமான விஷயம் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக BS6 கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பைக்கில் வந்து இன்ஜினுக்குள்ளார அந்த ஃபியூல் மிக்சர் ஆகி எரிஞ்சு வெளியே புகையை வருது பார்த்தீங்களா, அந்த புகையை கண்ட்ரோல் பண்ணுறது தான் BS6. அந்த வெளியே வர புகை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நாக்ஸ்ன்னு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க. அந்த நாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அது வந்து ஒரு பாய்சனஸ் கேஸு. அந்த கேஸ் வெளியே வரனால நம்மளுக்கு நிறையா நேச்சுரலாக நிறையா பாதிக்குது, ஓசோன் லேயர்லாம் ஓட்ட விழுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து இந்த BS6 கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த நாக்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க BS6ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி BS4லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பாருங்க, முன்ன வந்து கார்பரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ BS6ல் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு வர சொல்லிட்டாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு அந்த நாக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் எக்ஸல்ல இருந்து நான் KTM டியூக் வரைக்கும் எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். இப்போ BS6 வண்டி எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். இப்போ அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டியை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மெயின்டெனன்ஸுக்கெலாம் ஒன்றும் பெருசாக நீங்கள் காசு செலவு பண்ண தேவையில்லை. அந்த மெயின்டெனன்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இதை சின்ன மெயின்டெனன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஓரளவுக்கு இந்த BS6 வண்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, BS6 வண்டியில் அதாவது அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருது, எலக்ட்ரானிக் மெயினாக BS6ன்னு எடுத்தாலே ஃபுல்லாக எல்லாமே சென்சாரு எல்லாம் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும்னா ஃபியூல் பம்ப் வரும், அடுத்து ஃபியூல் இன்ஜெக்டர் வரும், அடுத்து ECU வரும், இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவாங்க. அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வரும். சென்சாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் த்ராட்டில் பாடி வரும். இந்த 5 காம்பனண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது 5 காம்பனண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எலக்ட்ரானிக் தான், எதுவுமே மெக்கானிக்கல் ஆக்டிவேட்டட் கிடையாது. சப்போஸ் நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அது பெரிய இஷ்யூ ஆயிரும். அது நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு திங் என்னன்னா, உங்கள் பைக்கில் என்றைக்குமே பெட்ரோல் டேங்கில் மினிமம் 3 லிட்டர் பெட்ரோல் என்றைக்குமே டேங்கில் வச்சுருங்க. 3 லிட்டருக்கு குறைய விடாதீங்க. அப்படி கீழே குறைய விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ சப்போஸ் 1 லிட்டரோ ஒரு 1/2 லிட்டரோ தான் உங்கள் டேங்க்கில் இருக்குன்னா என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது உங்கள் பெட்ரோல் தழும்பும், அந்த பக்கம் இந்த பக்கம் தழும்பும் போது என்ன ஆகுனா, உள்ளார ஃபியூல் பம்ப் வச்சுருப்பாங்க. அந்த ஃபியூல் பம்புக்கு வந்து சரியான பெட்ரோல் ஃபீடிங் கிடைக்காது. அப்போ என்ன ஆகுனா, ஒரு சில டைம் வெறும் பம்பு ஓடும். வெறும் பம்பு ஓடிச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த பம்பு வந்து சீக்கிரம் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அது எடுத்தோன்னே உங்களுக்கு வராது. போக ஒரு 1,00,000 கிலோமீட்டர் 80,000 கிலோமீட்டர் தாண்டோடனே அந்த பம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெட்ரோல் ரொம்ப கம்மியாக டேங்க்கில் வச்சுருந்தீங்கனாலும் ஃபியூல் இன்ஜெக்டருக்கும் அதே சேம் ப்ராப்ளம் தான். அதாவது வந்து ஃபியூல் இன்ஜெக்டருக்கு வந்து பெட்ரோல் அதிகமாக போகாது, கரெக்டான பெட்ரோல் போகாது, கம்மியான பெட்ரோல் போகும். அதனால் வந்து உங்களுக்கு இன்ஜினும் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு சான்சஸ் உண்டு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வாஷ் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் நானே நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து என்ன பார்த்தாங்கன்னா, வாட்டர் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை ப்ரெஷரைஸ்டு மோட்டர் மூலிமா வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. அதாவது அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வச்சு தண்ணி அடிப்பாங்க. அப்படி அடிக்கவே கூடாது என்றைக்குமே BS6 வண்டியில். அது முக்கியமாக இந்த நேக்கட் பைக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டியூக்கு, FZ இந்த மாதிரி நேக்கட் பைக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் முக்கியமாக வந்து அந்த ப்ரெஷரைஸ்ட் வாட்டர் யூஸே பண்ணக்கூடாது எந்த BS6 வெஹிக்கிளையும். அப்படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அந்த வாட்டர் ஃபோர்ஸை அடிக்கும் போது சென்சரோட ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒரு சென்சார் இருக்குன்னா அது ஒயர் ஜாயிண்ட் போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்டில் போய் அந்த தண்ணி உட்காந்துக்கும். மேக்ஸிமம் எல்லாரும் வந்து உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க கழுவுறதுக்கு, நல்ல தண்ணி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த உப்பு தண்ணி போய் நீங்கள் கழுவு அந்த உப்பு தண்ணி உள்ளார உட்காந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த ஜாயின்லாம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுனா, அந்த சென்சார்லாம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுனா, ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு இன்ஜினில் அதாவது பைக்கில் பார்த்தீங்கன்னா காயில் கொடுத்துருப்பாங்க, ரெக்டிஃபயர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் பேட்டரி இருக்கும். இந்த காயில் சுத்த தான் கரண்ட் பாஸ் ஆகி ரெக்டிஃபயர்லேருந்து பேட்டரிக்கு போகும். ஓகேங்களா, இதுதான் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு. இந்த ரெக்டிஃபயரோட வேலை என்னன்னா, இங்கிருந்து போகிற கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, காயிலேருந்து போகிற கரண்ட்டை
பேட்டரி கொடுக்குது. அங்கே பேட்டரியில் இந்த கரண்ட் திரும்பி காயிலுக்கு வர விடாமல் பண்ணுறது அந்த ரெக்டிஃபையர் வேலை. என்ன ஆகுனா இப்போ நீங்கள் ரெகுலராக கழுவும் போது கரண்ட் எலக்ட்ரிக்கல் பாஸ் வந்து சென்சரில் பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ரெக்டிஃபையர் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கும். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுனா அந்த ரெக்டிஃபையர் ஃபெயிலியர் ஆயிடும். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இங்கே காயிலேருந்து வர கரண்ட் பேட்டரிக்கு போகாது. ஸோ பேட்டரி சார்ஜ் ஆகாது. இது ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணி அந்த காயிலே போயிடும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி. ஒரு 1000 rupeesக்கு மேலே வரும். காயிலாம் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு BS6 வண்டி, BS6ன்னு ஃபியூல் இன்ஜெக்ஷன் எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சு பொறுமையாக ஊற்றி மேலே தொடச்சி கழுவுங்க. ரொம்ப ப்ரெஷராக தண்ணிலாம் அடிக்காதீங்க BS6 வண்டியில். இது ரெண்டாவது பாயிண்ட். ஸோ மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி மெயின்டெனன்ஸ். அதாவது பேட்டரி மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் எல்லா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி இருந்தால் தான் அந்த வண்டியை ஸ்டார்ட் ஆகும். பேட்டரி இல்லைனா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக்கில் ஃபியூல் இன்ஜெக்டர், ECU எல்லாமே எலக்ட்ரானிக். அதுக்கு தேவை கரண்ட். அந்த பேட்டரி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சிம்பிள் ஸ்டெப் தான். இப்போ நீங்கள் ஒரு எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, திடீர்னு வண்டி ஒரு இடத்துல நிறுத்துறீங்க, நைட் டைமில் நிறுத்துறீங்கன்னா ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் நிறுத்துங்க. அதேமாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர்லாம் எல்லாம் எந்தெந்த எலக்ட்ரானிக் பொருள் ஏதோ ஆனில் இருக்கோ எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். உங்கள் பைக்கில் பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பேட்டரி மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டிக்கு. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டர் போடுறதுக்கு, ஃபாக் லேம்ப் போடுறதுக்குலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஒயரிங் கிட்லேருந்து கனெக்ஷன் எடுப்பாங்க. அந்த தப்பு மட்டும் என்றைக்குமே செய்யாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நான் மொபைல் ஹோல்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் பைக்கில். அந்த மொபைல் ஹோல்டர் போடுறதுக்கு அது கனெக்ஷன் வந்து நான் இக்னிஷன் சுவிட்ச், அதாவது நம்ம சாவி போடுறோம் பார்த்தீங்களா, அது கீழே ஒயரிங் செட்டிலேருந்து எடுப்போம். அந்த இக்னிஷன் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் அப்புறம் ஒரு ஒயர்லேருந்து அந்த கனெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒயர் வந்து 2 amps தாங்குற அளவுக்கு தான் அந்த ஒயரை டிசைன் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே 2 amps கரண்ட் போகும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 amps இப்போ மொபைல் ஓட்ட கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா 2 amps கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ஒயர் ஓவர்லோட் ஆகும். அப்போ ஒயர் ஹீட் ஆகும். ஒயர் ஹீட் ஆகும். ஏன்னா அந்த ஒயர் சீக்கிரம் வீக் ஆகி மெல்ட் ஆயிரும். அதனால் வந்து மேக்ஸிமம் ஒயரிங் கிட்டில் கை வைக்காதீங்க. தயவு செஞ்சு ஒயரிங் கிட்டில் கை வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மொபைல் ஹோல்டர் போடுறீங்களா, இல்லை ஃபாக் லேம்ப் போடுறீங்களா, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அசசரிஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், எலக்ட்ரிக்கல் அசசரிஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டேரெக்டாக பேட்டரியிலேருந்து கரண்ட் எடுத்துங்க. இப்போ நான் கூட பக்கமாக மொபைல் ஹோல்டர் போட்டேன். அந்த மொபைல் ஹோல்டரோட வீடியோட லிங்க்கை மேலே டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சு, மேலே இங்கே ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அது கனெக்ஷன் எப்படி போகிறதுன்னு சொல்லியிருக்கேன். பேட்டரியிலேருந்து டேரெக்டாக தான் எடுக்கணும். நடுவில் ஒரு சுவிட்ச் வச்சு பேட்டரியிலேருந்து டேரெக்டாக தான் எடுக்கணும். என்றைக்குமே கம்பெனியோட ஒயரிங் கிட்டில் கையை வைக்காதீங்க. இதுதான் ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ். இப்போ இந்த BS6ல் இருக்க வண்டியோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தா, அதாவது ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு வண்டியில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் மைலேஜ் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்காது. அதாவது கார்பரேட்டர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷனில் மைலேஜ், வைப்ரேஷன்லாம், அதாவது மைலேஜ் அதிகமாக இருக்கும், வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக இருக்கும். நல்ல பவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்ஜினோட பவர் நல்லா அதிகமாக இருக்கும். த்ராட்லிங் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாயிருக்கும். BS6ல் வந்து, அதாவது ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்லிங் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன பொல்யூஷன்னா, இப்போ கார்பரேட்டர் வண்டி, ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டி. இப்போ கார்பரேட்டர் வண்டி வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஓகேங்களா. அந்த நெருப்பு எரியிற இடத்துல கார்பரேட்டர் வண்டி எக்ஸாம்பிளுக்கு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கங்க. அந்த தண்ணின்ற பாருங்க, பெட்ரோல் எடுத்துங்க. பெட்ரோல் எடுத்து லைட்டாக ஊற்றுறீங்கன்னா டப்புன்னு ஃபயர் ஆகும். ஒருமாதிரி டப்புன்னு ஃபயர் ஆகி போக நிறைய கருப்போக வரும். இது வந்து கார்பரேட்டர் வண்டியோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அதேமாதிரி தான். டக்குன்னு ஊற்றுறமா இருக்கும் தண்ணி உள்ளார, இன்ஜினுக்குள்ளார, பெட்ரோலை. ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டியில் எப்படின்னா ஒரு சின்ன ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டப்பாவில், இப்போ இந்த கோலின் டப்பாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் பெட்ரோல் ஊற்றி அந்த எரியிற நெருப்பில் அதில் லைட்டாக அடிச்சு பாருங்களேன். அடிக்கும் போது நல்ல பனியாட்டு பறரும். அந்த பெட்ரோல் பனியாட்டு பறரும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ஃபயர் ஆகும். சேம் டைம் வந்து அந்த வெளியே வர பொல்யூஷன், அந்த புகை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கம்மியாகும். அதனால் வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாகும். இதுதான் கார்பரேட்டருக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ். அதனால் அதை ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து என்னன்னா ப்ரெஷரைஸ்டு மூலமா இன்ஜினுக்குள்ளார பெட்ரோல் அனுப்புவாங்க. ஆனால் கார்பரேட்டர் அப்படி இல்லை. இன்ஜினை இழுக்கணும், உள்ளார பெட்ரோல் வந்து அப்படியே பல்க் அமௌண்ட்டாக இழுக்கும். ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிடும் உள்ளார. இப்போ ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பெட்ரோல் ஃபுல்லாக ஃபயர் ஆகி ஸ்மூத்தாக ஃபயர் ஆகி புகை கம்மியாக வரும். இதுக்கு தான் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கு தான் கார்பரேட்டர்லேருந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கார்பரேட்டர் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு வந்தாங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. ஃபியூல் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கோல்டு கண்டிஷன் இருந்தாலும் சரி, எவ்வளோ பனி எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வாட்டி செல்ஃப் ஸ்டார்ட் தட்டி விட்டிங்கனாலே போதும், வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். இதான் வந்து இருக்கிற அட்வான்டேஜஸ், அதாவது ஃபியூல் இன்ஜெக்ஷனில் இருக்க அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஸ்பேர் பார்ட்ஸ் தான். எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் பம்பாக இருந்தாலும் சரி, இன்ஜெக்டராக இருந்தாலும் சரி, ECU, இந்த த்ராட்டில் பாடி சென்சார் எதாக இருந்தாலும் சரி, காஸ்ட்லி தான். எல்லாமே காஸ்ட்லி தான். ஒரு பம்பே எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 6 வருஷமாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டி யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. FSR வெர்ஷன் 2 தான் வச்சுருக்கேன். 2014 மாடல், அதாவது வந்து லான்ச் ஆனோடனே வண்டி எடுத்தேன். பர்சனலாக என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் ஃபியூல் இன்ஜெக்ஷனில், எனக்கு வந்து அது நான் பண்ண தப்பு தான், கம்பெனி சைடில் எந்த தப்பும் கிடையாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெண்டாவது பாயிண்ட், அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது வாட்டர் வாஷ் பண்ணும்போது இதேமாதிரி தான் ப்ரெஷரைஸ்ட் வாட்டர் வச்சு நான் வீட்டில் தனியாக பம்ப் இருக்குது அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 30,000 கிலோமீட்டர் 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா இருந்தது.
ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் மேட்டூர் போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கும்போது என்ன வேணா இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி என்னடான்னு கொண்டு போய் ஷோரூமில் விட்டா அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, ஒயரிங் கிட்டு மாற்றி ஆகணுங்க, ஒயரிங் கிட்டு உங்களுக்கு வந்து காயிலேருந்து வர கரண்ட் வந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஏற மாட்டேங்குதுங்க, அதனால் ஒயரிங் கிட்டு மாற்றணுன்ட்டாங்க. சரி போ ஒயரிங் கிட்டு 6000 சொல்லி கொடுத்து அதுவும் மாற்றிட்டு ஒயரிங் கிட்டு மாற்றிட்டு ஷோரூம் மட்டும் வண்டி வெளியே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தூரம் வீட்டுக்கு பக்கமாக வந்தோன்னே சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்தா திரும்பி பேட்டரி சார்ஜ் ஆகும். என்னடான்னு கொண்டு போய் ஷோரூமில் விட்டால் அவனுக்கு வந்து இல்லைங்க ரெக்டிஃபைர் போயிடுச்சு, ரெக்டிஃபைர் மாற்றணுன்னாங்க. சரி ரெக்டிஃபைர் மாற்றினா அந்த ரெக்டிஃபைர் வந்து 1200 ரெக்டிஃபைர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ரெக்டிஃபைர் வந்து 1500 அதையும் மாற்றி சரியாகலை. சரி எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயரிங் கிட்டும் மாற்றியாச்சு, ரெக்டிஃபைரும் மாற்றியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, இந்த காயில் மட்டும்தான் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அடுத்த நாள் திரும்பியும் ஷோரூமில் விட்டு இந்த காயிலை கழட்டி பாருங்க அப்படின்னு சொன்னாட்டி காயிலை கழட்டி பார்த்தா காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பி சுற்றிருப்பாங்க நிறையா, இப்படி குச்சி குச்சியாக வந்து சுற்றியும் காப்பர் கம்பி சுற்றிருப்பாங்க, ரவுண்டாக இருக்கும், இப்படி குச்சி குச்சியாக இருக்கும், காப்பர் கம்பி சுற்றிருப்பாங்க. அதில் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு குச்சியில் வந்து அந்த காப்பர் கம்பியெல்லாம் வந்து போச்சு. அதை காயில் மாற்றினோடனே எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட்ட 6000 ரூபா, ரெக்டிஃபைர் 1200, காயில் வந்து 2400 போட்டாங்க. இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்து முக்கியமான விஷயம், ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து காஸ்ட்லி, ஓகேங்களா. அதேமாதிரி ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் மெக்கானிக்லாம் விட்டு எந்த ஒரு இதுவும் நம்ம ஃபியூல் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ரிப்பேரும் பண்ண முடியாது. ஆத்தரைஸ்ட் டீலர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மூலிமா கொடுத்து மட்டும்தான் நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா ரெக்டிஃபை பண்ண முடியும். இன்னொரு மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பேரிங் காஸ்ட் அதிகம். இப்போ சப்போஸ் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு, ஃபியூல் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதோட காஸ்ட்டும் அதிகம். நீங்கள் கார்பரேட்டராக இருந்தால் ஈஸியாக உள்ளார ஜெட்டு தான் இருக்கும், அந்த ஜெட்டை மாற்றிட்டு போயிடலாம், அதனால் ஒன்று கழட்டி சர்வீஸ் பண்ணால் வேலை முடிஞ்சது கார்பரேட்டர். ஆனால் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படி இல்லை, இன்ஜெக்டர் கழட்டி க்ளீன் பண்ணாலே 400 ரூபா, ஒரு இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு ரிப்பேர் காஸ்ட், ஏதோ பம்ப் ரிப்பேர் ஏதோ ஒன்று ரிப்பேர்னா உங்களுக்கு அது ரிப்பேரிங் காஸ்ட்டும் அதிகம், ஸ்பேர் பார்ட்ஸும் காஸ்ட்டும் அதிகம், இது வந்து சர்வீஸ் காஸ்ட்டும் அதிகம் உங்களுக்கு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கேயும் வெளியும் கிடைக்காது, ஆத்தரைஸ்டு பர்சன்ட் மட்டும்தான் கிடைக்கும். இது மூணும் வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம கையில் தான் அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதான் நான் சொன்னேன் அந்த 5 பாயிண்ட்டும், வாட்டர் வாஷு, நீங்கள் பேட்டரி மெயின்டெனன்ஸு இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபியூல் இன்ஜெக்ஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறமா நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் என் பைக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு. அதனால் சரி எனக்கு அந்த யோசனை தோணுச்சு, ஏன் நம்ம வீடியோ எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி நான் எடுத்து போட்டேன். ஏன்னா இப்போ BS6 எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஸோ நான் ஏதோ பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட Instagram ஐடியும் கொடுக்குறேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் guys. டாட்டா பை பாய், see you soon. முக்கியமான விஷயம், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா பை பாய், see you soon.